வணக்கம். ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருகான்னு வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 மாடு விற்பனை. அதில் ஒரு மாடு வந்து பார்த்தீங்கன்னா செனைக்குன்னு வாங்கிட்டு வந்தேன். மாடு அது செனை இல்லை, அதனால் 3 மாடு தான் விற்பனை. 3 மாடு மொட்டை மாடு, தரமான மாடுக. மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்ற ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்தடையும். ராதாகிருஷ்ணன் பாம்ஸில் இன்றைக்கி 3 மாடு தான். இந்த செனைக்குன்னு வாங்கிட்டு வந்து ஏமாற்றி போட்டாங்க. அதை கொடி திருப்பிட்டு போட்டு காசு வாங்கிடுவேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இடத்துல நம்ம வாங்குவோம். ஒவ்வொரு மாடாக காட்டுவார். இது ஃபஸ்ட்டு மொட்டை மாடு, நல்லா நெடுபிடிங்க. மாடு இலசத்தே இருக்குது. 3 பால் வரும். 34,000 தான் இதோட விலை. கொண்டு போய்க்காரங்க மாடுகள் இப்போ வீடியோ வர்றதுக்கே லேட்டாக காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, விலைக்கே வாங்க முடியல. எல்லாத்துக்கும் தெரியும், வியாபாரிகளுக்கும் தெரியும், வாங்குறவங்களுக்கும் தெரியும், விற்கிறவங்களுக்கும் தெரியும். மாடு நல்லா நெடுபடி இருக்குதுங்க. 3 நீத்து வரும். செனையெல்லாம் உறுதி கிடையாது. இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்குமே என்பதில் மாடு இலச்சிருக்குதுங்க. நல்லா தண்ணி தீனி எடுத்து ஒரு மூட்டை பருத்தி புண்ணாக்கு போட்டு கட்டணும். அளவுக்கு காக்கலாம் போட்டு கட்டினாத்தான் மாடு நல்லா கொஞ்சம் உரமாக. 3 நீத்து கிடையாதுங்க. தீனி தண்ணிக்கெல்லாம் வெட்டுக்குன்னு இருக்குது. பாலெல்லாம் 4-5 கிலோ கொண்டாந்துடலாம். கொஞ்சம் லேட்டாகும். ஏன்னா கை கறவிங்க வேடகாலா 2 பச்சை வாழை அரிச்சு 2 தீனி தண்ணி கொடுத்தீங்கன்னாத்தான் ஆகும். ஃபஸ்ட்டு மாடு 34,000 கொடுங்க, தர்றேன். இப்போ அந்த தீனி எடுத்துகிட்டேன், அது மறுக்கந்து வச்சுட்டுங்க. நல்ல தீனி தண்ணி எல்லாம் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு மொட்டை. அடுத்து இந்த மாடு தான் செவள மாடு. எப்பவும் மாமூலாக வாங்குகிற வியாபாரிகள் 8 மாதம் சனின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. 8 மாதங்கிறது ஒரு 4 மாதமாக இருந்துட்டாங்க கூட. நம்ம ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லி 4 மாதம் செனைங்க கொண்டு போய் மேய்ச்சிக்குன்னு சொல்லலாம். இது மாடு வந்து செனையே இல்லை. 8 மாதம் செனைக்கு நான் வாங்கினேன். அதனால தான் தண்ணியும் கூட கட்டாமல் செக் பண்ணிவிட்டேன். அதனால் இதை விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது மாடு. இது நேற்று அந்த ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். 38,000 கொடுங்க. கறவை சூப்பராக இருக்குது. மாடு பெருவெட்டு, பல்லெல்லாம் நல்ல பல்லு, தீனி தண்ணிக்கு எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க. இதில் சொல்லிக்கிற அளவுக்கு குறைன்னு பார்த்தீங்கன்னா மடி மட்டும் அந்த ஒரு சைடு லைட்டாக. ஆனால் மடி பூரா அத்தனையும் பால்ட்டேன். அந்த பாருங்க, அந்த ஒரு சைடு அது வீக்கமாக அதெல்லாம் பால் 4 காம்பு இப்போ கறந்து காட்டுறேன் பாருங்க. ஷார்ட் வீடியோவும் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். 4 காம்பு பைப்பில் திரி விட்ட மாதிரி பால் வரும். அந்த ஒரு சைடு மடி நம்ம கண்ணில் கண்டால் சொல்லிடுவோம். இப்போ எனக்கு கொடுக்குறவ சொல்லினாலுமே நம்ம சொல்லி கொடுக்குறதே பழக்கம். எப்போவுமே நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். கொண்டு வாங்க. 38,000 கொடுங்க, தர்றேன். மாடு நல்ல பெருவெட்டு 5 கொண்டாந்துடலாம். உடனே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இதுக்கெல்லாம் கண்ணு போட்டு கை கறவைகள்லாம் 4 மாதம் 3 மாதம் அப்படித்தான் வரும். வச்சு கறக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்ணுகளை கொடுத்துருவாங்க. அதை பிடிச்சி இழுத்து கட்டி சிறுமம் போட்டு கண்ணுகளை கொடுத்துருவாங்க. அதனால தான் கொண்டு நல்லா கறக்கு. மாடெல்லாம் 50 ரூபா 60 ரூபா மாடுங்க. சும்மா அப்படி இழிச்சு வத்தனமான மாடுகள்லாம் கிடையாதுங்க. பால் அப்படியே பைப்பில் அடித்த மாதிரி. இப்போ கறந்தமில்ல 1.5 குண்டா பால் அப்படியே சூப்பராக வரும் 4 காம்புலையும். இப்போ ஷார்ட் வீடியோவும் எடுத்துருக்கிறேன் பால் கறக்கிறதையெல்லாம். அதையும் போடுற பாருங்கள். 38,000 கொடுங்க. எல்லாம் அனுசரித்து தர்றேன். அவனு போட்ட வழினா அனுசரிச்சுன்னா 10,000 15,000 தள்ளியில்லை. எதை என்னால் முடிஞ்சுது. தங்க கடையோட ஒரே விலையை சொல்ல முடியாதுல்லைங்க. ஒரு அளவுக்கு பண்ணலாம். அடுத்து இந்த தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாடு ஒரு மாடு மொட்டை. 2வது மாடு செனைக்கு வாங்கிட்டு வந்துட்டு செனையிலேன்னு அதை விட்டாச்சு. 3வது மாடு மொட்டையை காட்டிட்டேன். மறுபடி ஒரு ஏன்னா நீங்கள் எத்திக்கின்னு எண்ணி கணக்கு சொல்லுவீங்களா, அதனால சொல்கிறேன். இது 4வது மாடு பார்த்தீங்கன்னா அளவு மொட்டை தான். 3 பால் வரும். இது அந்த 34,000 கொடுங்க, தர்றேன். மாடு அளவு மாடு 3 பால் கூட. இதெல்லாம் பக்குவம் பண்ணதே பால் கூடும். நீங்கள் நாளைக்கே கொண்டு குண்டா வச்சிங்கன்னா 3 வராது. இது நல்ல பல் ஒரு 3 நீத்தும் கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அளவு மாடுங்க. 3 மொட்டையும் கேளுங்க, அனுசரித்து உங்களுக்கு ஏற்றி வர்றேன். பணம் 10-5 போடணும். மாடு இருந்துன்னா நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா வர்றதுக்குள்ளே வீடியோவை பார்த்து அட்வான்ஸ் போடுறதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம அதனால் பார்த்திங்கன்னா நானும் சின்ன தப்பு இருந்தால் கூட சொல்லி வீடியோ பார்த்து அட்வான்ஸ் போடுறதுக்கு சொல்லி கொடுத்துருவேன். மாடு இருந்ததுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வேணால் வரலாமான்னு கிளம்புறப்ப கேட்டு வாங்க. இருந்ததுன்னா உங்களுக்கு, இல்லைனாலும் வீடியோ பார்த்து நண்பர்கள் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு தான். எந்த மாடு வேணுமோ கொண்டு போய் தாராளமாக கறங்க. எங்கிட்ட இருக்கிற மாடு விற்பனை அவ்வளோதான். இப்போ எல்லாம் கொஞ்சம் வியாபாரமே பயங்கரமான சூடு. எல்லா ஏரியாவும் அப்படித்தான். இப்போ ஒரு ஏரியாவுக்கு ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளேங்க என்னென்ன நிலவரம் நம்மளுக்கு தெரியுமில்ல. அங்கங்கே
ஃபோன் நம்பருங்க வாங்குறவுங்க கொடுக்குறவுங்க இல்லை. அதனால் எல்லா பக்கம் அப்படித்தான் இருக்குதுங்க வியாபாரம். கொஞ்சம் விலை நார்மலை விட கொஞ்சம் சூடு அன்னுக்கண்ணால் சூடாகிட்டே இருக்குது. தீக்கிரம் வந்து இப்போ பச்சைக்கு அங்கங்கே விழுந்துருக்குது. அப்புறம் இந்த நோம்புனால கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அப்புறம் அப்படியே நார்மலுக்கு வந்துடும். இப்போ ஆனால் நல்ல சூடுங்க மாட்டு விலை. உங்களுக்கே தெரியலனா நான் சொல்கிறேன். மாட்டு விலைங்க இந்த கை கறவைக வத்த கறவைக செனை இளஞ்சனைகள்லாம் சூடு. பெரிய இளஞ்சனை மாடுகள்லாம் கொஞ்சம் அது எப்பவும் போல நார்மல். 4 மாடு போட்டிருக்கிறேன், இது 4வது மாடு. என்னங்க உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ அந்த 3 மட்டும் மேய்த்திக்கிங்க ஒரே வண்டியில். அனுசரித்து தர்றேன், கொண்டு போய் கறங்க.